இதை ஒரு ரைவல்ரின்னு சொல்றதோட ஒரு வார்னே சொல்லலாம். டூ ஆஃப் த பிக்கஸ்ட் கிளப்ஸ் இன் த வேர்ல்ட். ஒரு டீம் நோன் ஃபார் இட்ஸ் ஃப்ரீடம், ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு டீம் நோன் ஃபார் இட்ஸ் ராயல்டி, பவர். ஒரு டீம் நோன் ஃபார் இட்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ், கேலக்டிகோஸ். ஒரு டீம் நோன் ஃபார் இட்ஸ் லா மாசியா, யூத் பவர், த எல் கிளாசிகோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் அலப்பரைஸ். ஸோ இந்த வார குட்டி செவரு பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து தி எல் கிளாசிகோ ரைவல்ரி. ஒரு ஆரிஜின் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு குட்டி கதை சொல்லு ரிகார்டோ. There are two cities in Spain which are big cities, கரெக்டா? ஒன்று வந்து மேட்ரிட், இன்னொன்று வந்து பார்சலோனா. அதாவது நம்ம ஊர் கணக்கில் சொல்லணும்னா வடக்கன்ஸ் அண்ட் சவுத் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு கிளப் வந்து மோர் பேஸ்ட் இன் கேபிட்டல் சிட்டி, இன்னொரு கிளப் வந்து மோர் பேஸ்ட் இன் ரீஜனல் சைட், அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் கல்ச்சரல் டிஃபரன்ஸ், ஓன் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் அண்ட் ஓன் எல்லாமே வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு கிளப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கிளப் தான் வந்து பார்சலோனா. பட் ஆரம்பிக்கும் போது தே நெவர் ஹேட் லைக் இந்த மாதிரி தனியாக கட்டலூனியாக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா யாரும் நினைச்சு ஆரம்பிக்கல. பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் பை அ ஸ்விஸ் கை ஹூ கேம் டு கட்டலூனியா அண்ட் ஹி வாஸ் லிவிங் தேர். சும்மா பொழுதுபோக்குக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் விளாட்ற மாதிரி ஒரு கிளப் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ கூட வந்துட்டு யூ கேன் see this yellow and red flags in Barcelona. That is the flag of Catalonia. அதை வந்து they try to hoist more than the own Spanish flag of red, yellow and red. On the other hand, ரியல் மேட்ரிட் வந்து அதே டைம்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு 1900s ஆரம்பிச்சது வந்து ரியல் மேட்ரிட். மேஜர் டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னா, there was this dictator பிரான்சிஸ்கோன்னு. அவர் வந்து மேட்ரிட் எடுத்துட்டு என்னோட கிளப் இது அப்படின்ற மாதிரி he was giving a lot of preferences for Madrid for a very long time. ஸோ அந்த பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ், ஒரு டிக்டேட்டரோட கிளப் இது அண்ட் we are like Catalonians, நாங்க தனி அப்படின்ற அந்த ரூட்ஸ்ல இருக்கனால the rivalry is more than just football. இப்போ வந்து the clubs are all equal, both are rich, அதெல்லாம் வேற. அந்த டைம்ல எப்படி இருந்திருக்குன்னா, மெட்ரிட்ல டிக்டேட்டரோட கிளப், ஸோ லிட்டரலி வந்து ஒரு ஹிட்லர் ஒரு கிளப் ஓன் பண்ற மாதிரி வச்சுக்கோமே. ஸோ அவர் போட்டதுதான் ரூல்ஸ். ஸோ he has said only ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடணும் இந்த லீக்ல, வெளிநாட்டுல இருந்துலாம் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி போட்டுட்டு, அவரு மட்டும் ஆனா வெளிநாட்டுல இருந்து பிளேயர்ஸ் எடுத்துருந்துருக்காரு. ஆல்ஃபிரோ டி ஸ்டெஃபானோ இந்த மாதிரி எடுத்துட்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டு வராமா, நீ இன்னும் வந்து ஸ்பானிஷ் சிட்டிசன், இவன் ஸ்பானிஷ் சிட்டிசன் தானே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஒப்ரஷன் பீரியட் தாண்டி பார்சலோனா வந்து சர்வை பண்ணியிருக்காங்க. பட் ஆஃப்டர் தட் தே பிகம் போத் ஈக்குவல். பட் அந்த ஹேட்ரட் எங்கேருந்து வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. ஃபன் ஃபேக்ட் என்ன நான் பார்த்ததுன்னா, ஆக்சுவலி இட்ஸ் மட்ரிட் ஃபுட்பால் கிளப். அந்த கிங் அலான்சோ வந்து கேவ் தெம் த டைட்டில் யுவர் ராயல். அதனால தான் ரியால் மத்ரித் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்மளும் வந்து ஸ்பானிஷ் தெரியாதவங்கலாம் வந்து ரியல் மட்ரிட் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே, தட்ஸ் ஆக்சுவலி ராயல் மட்ரிட். அதனால தான் அந்த க்ரௌன் இருக்கு அந்த லோகோல. நீ சொன்ன மாதிரி ஸ்டெஃபானோ ஸ்டார்டட் ரைஸ் இன் மட்ரிட். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில வந்து யோஹான் கிரைஃப் ஸ்டார்டட் ரைஸ் இன் பார்சலோனா. பட் அதெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், ரொம்ப பின்னாடி போக தேவையில்ல. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த 2000s. The betrayal, Luis Figo's introduction to Barcelona as a Real Madrid player. The reason being Perez. நம்மால் இப்பயும் வந்து is one of the strongest personality in football. And I think the betrayal match everybody knows. இந்த பன்னி தலையை தூக்கி போடுறது, இதை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறதுன்னு வந்து he was very badly received at Barcelona. இந்த thing of betrayal இதெல்லாம் வந்து அப்போ தெரியாது. We just see a player, இங்க ஒரு கிளப்ல ரொம்ப நாள் இருக்காரு, இங்க கிளப்ல இன்னொரு நாள் இருக்காரு, அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. பட் அதோட பேக்ரவுண்ட் பத்தி படிக்க வரும்போது when we start watching footballல போகும்போது எப்படி இது நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு படிக்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். லைக் பெரேஸ் வந்துட்டு அந்த பிட் ஃபார் த பிரசிடென்சிக்கே வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, பிட் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, நான் இருந்தா இதை கொண்டு வருவேன் அதை கொண்டு வருவேன் அப்படின்னு. பெரேஸ் ஒரு ஃபைனல் என்ன சொல்றது, அடுத்து யாரை நான் கூப்பிட்டு வரேன்னா எதிரிகளோட கேப்டனை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா சொன்னோடனே ஓட் போட்டு ஜெயிச்சிட்டாரு. இப்ப கொண்டு வந்தானே ஆகணும். ஏதோ ஒரு காலால வந்து ஒரு பேப்பர்ல வந்து he wrote and gave அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் உன்னோட ஆஃபர் அப்படின்னு. ஃபிகோ வந்து வாங்கினாங்க. ஃபிகோ நியூ. And it's one of the biggest betrayal because he was not just a superstar who went from one club to another club. He was the club captain. Yeah. So அது club captain வாங்குறது வந்து பயங்கரமான ஒரு துரோகம் தான். ஸோ இந்த ஃபீகோ பிட்ரேயலை பற்றி பேசும்போது, டெக்னிக்கலி த சீசன் ஹீ ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் பார்சலோனா டு மட்ரிட் வந்து பலோன் டோர் ஜெயிச்சிருக்கான் ஃபீகோ ஃபார் த பர்ஃபார்மன்ஸஸ் அட் பார்சா. ஸோ இது வந்து ஆடட் மோர் ஃபியூவல் டு த ஃபயர்ல. Of course. He was the best player அந்த டைம்ல. ஜிசு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணா. ஜிசு had a very good performance in 1998 சரி, as a youngster. Then அந்த he was more like ஒரு டாப் 3 பெர்ஃபார்மர்னு வச்சுக்கோயே. He was not that wow அந்த மாதிரி கிடையாது. But when he came to Real Madrid, he transformed into that beast of a player.
அதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபிகோ தான். ஃபிகோ வாஸ் த வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார். தினேஷ் சொன்ன மாதிரி லைக் ஃபிகோ வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் நினைக்கிறேன் அந்த டைம்ல. என்னோட யங் ஏஜ்ல வந்து when I think about ஃபிகோன்னு தான் இருக்கும். இது வேர்ல்ட் போர்ச்சுகீஸ் பெஸ்ட் பிளேயர் வந்துட்டு ஃபிகோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்த பிளேயரோட ரெக்கார்ட்ஸை பீட் பண்றதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும் அப்படி சொன்னாங்க. பட் கிறிஸ்டியானோ அதுக்கப்புறம் வந்து ஃபிகோலாம் யாருமே இல்ல, ஐ ஆம் த பெஸ்ட் எவர் பிளேயர் ஃபார் போர்ச்சுகல் அப்படின்னு அடுத்ததுல நடந்தது. பிகாஸ் ஆஃப் கிறிஸ்டியானோ மட்டும் ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு வந்திருந்தாங்கன்னா ஃபிகோ would have been like ஒரு மரடோனா ரேஞ்சுக்கு பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Figo 7 இஸ் லைக் ஆல்சோ அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸா எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு ஜெர்சி நம்பர். பட் நம்ம ஜெனரேஷன் we easily moved on from Figo 7 to CR7, so maybe அந்த நீ சொன்ன மாதிரி that longevity was not there. இன்னொன்று வந்து நான் என்ன நினச்சேன், இந்த ஃபீகோ இது பற்றி பார்க்கும்போது ஓகே ஸோ இந்த 2 கிளப்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபரே நடந்திருக்காது போல் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா வந்து ஆக்சுவலி சம் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஹாவ் பிளேட் ஃபார் போத் த கிளப்ஸ். ரொனால்டோ நஸ்ரியோ வந்து ஹேஸ் பிளேட் ஃபார் பார்சலோனா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்மால் இன்டர் மிலான் போயிட்டு மட்ரிட் வந்திருக்கா போல். அதே மாதிரி எட்டோவும் வந்து ஹேஸ் பிளேட் ஃபார் போத் த கிளப்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டு see your heroes playing for both the teams? நோ, ரொனால்டோ வந்து நான் பார்சலோனா கொண்டாந்து பார்த்தது இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் when I saw பார்சலோனா பேட்ரிக் கிளைவர்ட் ஆடிட்டு இருந்தான். பேட்ரிக் கிளைவர்ட் அண்ட் ரிவால்டோ. ஸோ ஐ திங்க் ரொனால்டோ அதுக்கு முன்னாடி விளையாண்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. தென் when he came to ரியல் மேட்ரிட் தான் நான் ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தது. பட் then when I was studying about this history, அப்பதான் I was very shocked. AC மிலான், இன்டர் மிலான், ரியல் மேட்ரிட், பார்சா நாலுக்குமே வந்து ஆடி இருக்கான். என்னடா இது அந்த மாதிரி. ஒரு டீம்ல மல்டிபிள் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு கான்செப்டே வந்து ஃபீகோ வந்ததுக்கு அப்புறமா தான் ஆரம்பிச்சது இல்ல. த லைக்ஸ் ஆஃப் ஜிடான், த லைக்ஸ் ஆஃப் பெக்கம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மெமரியே இந்த கலாக்டிகோஸ் தான். ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல நம்ம ஹை ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் யாரு, டேவிட் பெக்கம், ரொனால்டோ, அதாவது ரொனால்டோ நசரியோ அண்ட் ஜிடான், லூயிஸ் ஃபீகோ, இவங்கள பற்றிலாம் பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரே டீமுக்கு ஆடுறாங்க. என்னடா இது, எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் எப்படிடா ஒரே டீமுக்கு ஆடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த கலாக்டிகோஸ்னா என்னது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தெரியாதுல்ல. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி ஃபேசினேட்டட். இவங்க எல்லாரும் ஒரே டீம். ஏன்னா பெக்கம் அப்போதான் வந்து யுனைடெட்ல ஃபாலோ பண்ணி கரெக்டாக அங்கேருந்து அலெக்ஸ் தாத்தா துரத்தி விட்டு நம்மால் வந்து ரியல் மேட்ரிட் ஜாயின் பண்ணார். சரி, பெக்கம் தான் பெரிய ஸ்டாரா வந்து ஜாயின் பண்ணான்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி பெரிய சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க. ஸோ பெரஸ் வந்து எவ்ரி சீசன் he broke the world record. ஸோ லூயிஸ் வீகோ வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல 2000ல 60 மில்லியன்ன்றது இட்ஸ் அ ஹியூஜ் மணி. சரி, 60 மில்லியன் கொடுத்து வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து செட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அடுத்த வருஷம் ஜிடானுக்கு இன்னும் ஒரு 12-13 மில்லியன் கொடுத்து, இன்னும் லைக் 73 மில்லியன் கொடுத்து அடுத்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணாங்க. தென் த சீசன் ஆஃப்டர் ரொனால்டோ ஜாயின் அண்ட் சீசன் ஆஃப்டர் டேவிட் பெக்கம் ஜாயின். ஸோ ஒவ்வொரு சீசனும் ஒரு பெரிய பிளேயர் வந்து ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்க. லைக் அந்த சைக்கிள் அங்கேயே முடியல. தென் வேன் நிஸ்டல்ரோய், ரொபினியோ, சர்ஜியோ ராமோஸ், அந்த மாதிரி லைக் எவ்ரி சீசன் வந்து வந்துட்டே இருந்தாங்க. அண்ட் தே ஆல்ரெடி ஹேட் பிளேயர்ஸ் லைக் ரொபர்ட்டோ கார்லோஸ், ரவுல், கூட்டி, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நல்ல அந்த டீம்ல வளர்ந்து வந்த நல்ல பிளேயர்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தா ஒரு 2005ல ரியல் மேட்ரிட் டீம் பார்க்கும்போது வாவ் அப்படின்ற ஒரு goosebumps momentல all the superstars that we follow to be in the same team. அது இந்த கிளப்ல மட்டும் தான் நடக்கும்ல. மல்டிபிள் நேஷனல் சூப்பர் ஹீரோஸை வந்து தூக்கி வாங்க சேர்ந்து ஆடுங்க அப்படின்னு. அதே மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கிளப்புக்கு தான் எல்லா பிளேயரும் அட் தி எண்ட் போவாங்க. திஸ் இஸ் தட் எண்ட் பாயிண்ட். ஒரு பிளேயரா நீ வரன்னு வச்சுக்கோ, என் உருவாகி இதுதான் உன்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன். ஆமா, எவ்ரிபடி ஃபைட்டிங் டு வேர் தட் ஒயிட் ஜெர்சி. அந்த மாதிரி மாத்துறது வந்து பெரஸ் தான். இதுல வந்து ஒரு ரெவல்யூஷன் கொஞ்சம் வந்து மாற ஆரம்பிச்சது எங்கன்னா மைக்கேல் ஓவனோட சைனிங் தான். மைக்கேல் ஓவன் வந்து ரொம்ப சீப்பாவே தூக்கிட்டாங்க. அவன் வந்து அந்த ஒரு யங் ஏஜ்ல வேர்ல்ட் பிளேயர் ஆஃப் த இயர் வேற இருந்தான்ல. அவன் இத்தனைக்கும் இங்க ரியல் மேட்ரிட்ல வந்து ஸ்டார்டிங் ரோல் கூட இட் வாஸ் நாட் ப்ராமிஸ்ட். ஏன்னா ஆல்ரெடி ரொனால்டோ இருக்கான், ரவுல் இருக்கான். இந்த 2 பேரை தாண்டி மைக்கேல் ஓவன் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். அவர் பெஞ்ச் ரோலுக்கு ஒரு வேர்ல்ட் பிளேயர் ஆஃப் த இயரை வந்து கொண்டு வந்து டீம்ல சேர்த்துருக்காங்கன்றது வந்து இட் வாஸ் லைக் வெரி ஃபேசினேட்டிங் டு நோ. தினேஷ் வந்து நம்பர் 7 பத்தி பேசும்போது ஐ வாண்டட் டு ஆல்சோ டச் அப்பான் த செவன்ஸ் ஆஃப் மட்ரிட், ரைட்? நீ வந்து ரொனால்டோ 7க்கு முன்னாடியே வந்து ரவுல்
Raul வந்து I think he is called the eternal captain of Real Madrid, right? I think the player with the most number of appearances நினைக்கிறேன் 741 or something. எனக்கு ராகுல் வந்து லைக் ஸ்பெயின்ல ஹி வாஸ் த ஒன்லி பிளேயர் ஐ நியூ அந்த டைம்ல, அந்த early 2000ல. ஏன்னா அந்த ராகுல் ஜெர்சி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன், ராகுல் 7. அண்ட் வந்து அவன் தான் மெட்ரிடோட 7ன்னும் வந்து அப்புறமா தான் வந்து தெரிஞ்சுது. லைக் ஆனா ஹி சம்படி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்துமே அவன் ஒரு அகாடமி கிராஜுவேட்டா எவ்ரிபடி லைக் ட்ரீட்டட் ஹிம் வித் மச் ரெஸ்பெக்ட். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது டேவிட் பெக்கம், ரொனால்டோ, இவங்கெல்லாம் தே ஆர் லைக் ஃபார் பிகர் குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் தேன் ராகுல் எவர் வாஸ். ஆனால் வந்து ஆன் த பிச் வந்து எவ்ரி டைம் நான் ஆடும்போது ஹி ஆல்வேஸ் ஹேட் தட் ரெஸ்பெக்ட். ஐ திங்க் அந்த அகாடமிலேருந்து வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி கடைசி வரைக்கும் அந்த டீம்ல வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஸ்ட்ரைக்கராக ஆடுற அந்த திறமை வந்து இஸ் ஆல்வேஸ் ஷோன். ராகுல் பற்றி பேசும்போது இன்னொருத்தனை வந்து நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஆஃப் த கேம், குட்டி ஹெர்னாண்டஸ். அந்த கலாக்டிகோஸ் டீமில் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் கலாக்டிகோஸ் டீமில் இருந்த ஒரு பிளேயர். பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஓவர்ஷேடோட் பை த பிக் நேம்ஸ் அரவுண்ட் ஹிம். ஆனால் பியோர் வெறும் டேலண்ட் மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், ஹி வாஸ் சம்திங் எல்ஸ். அவனோட டச்சஸ் வேர் லைக் என்ன சொல்றது, பட்டரி, ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஆள் வளர்ந்து விளாடுறது, அந்த ஃபிளார் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஹி வாஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். அண்ட் கலாக்டிகோஸ் நம்ம ரியல் மேட் பத்தி பேசும்போது we should also remember before Galacticos they have produced a lot of players from their own academy as well. Like UT is also from the academy, Dinesh Namar, Raul is from the academy, Ike Casillas is from the academy. So அத வந்து Galacticos நொன்னே ஒரு ரியல் மேட்னால எல்லாம் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்கு. பட் they also have produced a lot of players. இப்ப கூட சொல்றேன், Asensio, you can count a lot of players who came from their own academy as well. லாமசியா அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெகக்னிஷன், டு பி ஆனஸ்ட். லாமசியால ஆஃப் லேட் வந்து தே ஆர் இன்சிஸ்டிங் ஆன் ஹேவிங் திஸ் அகாடமி கிராஜுவேட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் டீம். ரியல் மேட்ரிட் வந்து அந்த கல்ச்சர்ல இருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா அந்த ராகுல் ஏராக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த செகண்ட் கேலக்டிகோஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து தே டிட்ன்ட் மேக் இட் த்ரூ தி அகாடமி. லைக் வந்து அந்த பேலன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. லைக் எவ்ரி நவ் அண்ட் தென் 1 or 2 பிளேயர்ஸ் வருவாங்க, தென் தட்ஸ் இட், அந்த மாதிரி இருந்ததுல. அந்த லாமாசியான்னு சொன்ன உடனே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டிரான்சிஷன். ஸோ இப்போ இந்த கேலக்டிகோஸை பற்றி பார்த்துட்டோம். இப்படியே கட் பண்ணால் லாமாசியா, ஆல் த ப்ராஸ்பெக்ட்ஸ், ரைட்? மெஸ்ஸி, சாவி, இனியஸ்டா, இந்த மாதிரி கவுண்ட்லெஸ், இப்போ வந்து பெட்ரி, காவி சொல்லிட்டே போகலாம். லாமாசியா அகாடமி பற்றி லைக் வாட் டிட் யூ கைஸ் ரீட் அபவுட்? ஆல்ரெடி அந்த டைம்லேயே வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுதா நம்மளுக்கு? இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நியூஸ் இல்லைல்ல அந்த டைமில். ஸோ டிட் வி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் அபவுட், டிட் வி ஆல்ரெடி நோ சம்திங் அபவுட் லாமாசியா பேக் தென்? ஸோ லாமசியாங்கிற வேர்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ், டிரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் இன் கேட்டலான். ஸோ இது வந்து யோஹான் கிரைஃப் நினைக்கிறேன், ஐ கேன் பி ராங், பட் யோஹான் கிரைஃப் when he came in, he either got an academy but he made it better or he started the academy, something like that. So அவன் என்ன பண்ணான்னா, நம்ம வந்து ஹோம் grown players கொண்டு வரணும், that should be the heart of this club, because Johan Cruyff is a Ajax man. He comes from Ajax. Ajaxோட mentality is also the same. We should go, அதுதான் அந்த அகாடமி மென்டாலிட்டி இல்ல, அதுதான் அந்த மென்டாலிட்டி. அண்ட் யோஹான் கிரைஃப் பிளேட் அண்டர் ரினஸ் மைக்கேல்ஸ்னு ஒரு மேனேஜர். ஹி வாஸ் த ஒன் ஹூ ஃபவுண்ட் டோட்டல் ஃபுட்பால். அவன் தான் இவங்க எல்லாருக்குமே இப்போ நம்ம பார்க்குற ஃபுட்பாலோட காட் ஃபாதர் சொன்னா ரினஸ் மைக்கேல்ஸ். ஹி வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் பிளேயிங் அட்டாக் ஃப்ரம் த பிஹைண்ட். ஸோ அவங்க வந்து அயாக்ஸ்ல விளையாண்டு, நெதர்லாண்ட்ஸ்ல விளையாண்டு, ஸோ வென் ஹீ ரிட்டையர்ட் ஹி பாட் த சேம் பிரின்சிபல்ஸ் டு பார்சிலோனா அண்ட் ஹி செட் நம்மளும் அகாடமியில ஃபோக்கஸ் பண்ணணும், வெளியில இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இங்க இருக்க பிளேயர்ஸ் வந்து we have to grow and we have to teach them how to play total football. டிஃபென்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும். ஸோ அதோட இன்ஸ்டால்மெண்ட்டா ஹி ஸ்டார்டட் பிகமிங் த மேனேஜர் பிளஸ் அகாடமி. ஸோ மெயின் டீம் பிளேஸ் த சேம் ஸ்டைல், அவங்களுக்கு கீழே இருக்க எல்லா டீமும் பிளேஸ் த சேம் ஸ்டைல், and they started producing young talent. So they went and started taking full of talents from Catalonia region and they started putting them in the academy. But எங்க அதில் வந்து அவங்க நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா, they also introduced schooling. ஃபுட்பால் மட்டும் கிடையாது, ஸ்கூலும் நீ பண்ணணும். ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் போவாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்பால் ஆடுவாங்க, சேம், பட் த ஸ்கூல் டைம் வில் பி லெஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் மாதிரி he started building. அதோட ஃப்ரூட் வந்து வெளியே வர்றதுக்கு ப்ராபபிளி லேட்டாக இருக்கலாம். ஐ திங்க் Pep Guardiola was the first, and the Pep Guardiola group was the first people to come out. And it would have been maybe ஒரு 7-8 years கழிச்சு தான் they started seeing it. But if you take the long run, அவங்களோட whole DNA வந்து we grow our own players and we play them. Something similar to Man United ன்னு சொல்லலாம்.
இந்த கேலக்டிகோஸ் லாமாசியா முடிச்சு அடுத்து வில் கோ டு த 2000s எரா. பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம வந்து ரியல் மேட்ரிடோட சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்துட்டோம்ல. பட் இந்த பக்கம் வந்து ஃபீகோ, பெக்கம், ஜிடேன் இவனுங்கெல்லாம் இருக்கும் போது இந்த பக்கம் வந்து ரொனால்டினியோ. லெட்ஸ் மேபி டாக் அபவுட் த 2005 மொமெண்ட். அதாவது என்னதான் ரைவல்ரி இருந்தாலும் அந்த 2005 எல் கிளாசிக்கோவில் 3-0 அடிச்சுட்டு ரொனால்டினியோக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்த சாண்டியாகோ பர்னபோ க்ரௌட். இட் ஹஸ் நெவர் ஹேப்பன் அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட் ஈவன். ஆமா, பேசும் போதே அப்படிதான் ஆகுது. அதோட மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா? இந்த மேட்ச் நான் லைவா பார்த்தேன். ஐ வாஸ் வெரி ஸ்மால். நான் வந்து லைவா அந்த மேட்ச் நான் பார்த்தேன். பிகாஸ் ரொனால்டினியோ வாஸ் மை ஃபேவரட் ஃபுட்பாலர். நான் ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சதே ரொனால்டினியோ பார்த்து தான். ஹி வாஸ் த சூப்பர் ஸ்டார். நீ எது எடுத்தாலுமே சரி, அப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எது எடுத்தாலுமே அவனோட பிக்சர் தான் இருக்கும். முடி பயங்கரமா கதை விட்டுட்டு செயின் வந்து ஒன்று போட்டிருப்பாப்ல தலைவர், ஆர் அப்படின்னு செயின் போட்டிருப்பாப்ல. சரியா? ஸோ நம்ம ரிக்கார்டனால நம்மளும் அந்த ஆரை தேடி சுற்றி அதே செயினை போடணும்னு சொல்லி வாங்கி போட்டிருந்தேன் அந்த ஃபேன் பாயா. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வீடியோ ஸ்டார்டட் கம்மிங் அவுட். சரியா? வீடியோஸ் எப்படின்னா, there was not யூடியூப், ஆனா வந்து யூ கெட் வீடியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன் சிடிஸ்ல. அதுல வந்து இந்த ஜோகா போனிட்டோ இதெல்லாம் வரும். அதுல வந்து பார்க்கும்போது ஐ யூஸ் டு பி லைக், என்னடா ஒரு மனுஷனால இவ்வளோலாம் பண்ண முடியுமா அப்படி. அண்ட் அந்த மேட்ச், அந்த ரியல் மேட்ரிட் மேட்ச் இன் சாண்டியாகோ பெர்னபேவுல, ஐ திங்க் இட் வாஸ் லேட் நைட். சரியா? ஐ திங்க் 1 AM அந்த மாதிரி அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ரொனால்டினியோ வந்து அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ், ஒன் மேன் ஷோ. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து ஒரு கோல் அடிப்பான், திரும்ப அதே மாதிரி இன்னொரு கோல் அடிக்க வருவான். they'll try to tackle him but he'll just go and then he'll score. and then அந்த crowd எந்திரிச்சு நின்று they give a clap. அதுல வந்து big respect to Real Madrid fans because I've never seen a rival fan club clapping their hands for a player. ஆனா அதுக்கு முன்னாடியே they have done it for Maradona அப்படின்னு நான் படிச்சேன் when he was playing for Barcelona. but I haven't seen a video of it. I have just read it. but அந்த விஷயத்துல வந்து Madrid fans are really really huge respect for them. அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கறது டு ரைவல் ஃபேன் ஈவன் தோ தே ஆர் லூசிங். ஸோ ரொனால்டினியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வில் கம் பேக் டு நம்மளுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு எரா, பெப் கார்டியோலா வெர்சஸ் ஜோசே மொரினியோஸ் எரா. 2008 வந்து யோஹான் கிரைவ்ஸ் பிரின்சிபல்ஸை அப்படியே வந்து நம்ம ஃபாலோவரான பெப் வந்து இஸ் இம்ப்ளிமெண்டிங். டிக்கி டாக்கா ஃபுட்பால் கிரியேட்ஸ் அ ரெவல்யூஷன், ரைட்? என்னடா பண்ணுறாங்க இவனுங்கிட்ட இருந்து பாலே பிடுங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவனுங்களை வந்து எப்படியாச்சும் நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி ரியல் மேட்ரிட் அப்பாயிண்ட் ஜோசே. இந்த 2 கிரேட்டஸ்ட் மேனேஜர்ஸோட ரைவல்ரி ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஜோசே வந்தோடனே 2 கிளாசிக்கோல செம்மடி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் எய்தர் 6-2 or 5-0 நினைக்கிறேன். if I'm not wrong. So yeah, Pep Guardiolaவோட ascendancy timeல தான் செகண்ட் கேலக்டிகோஸ் எராவும் ஸ்டார்ட் ஆச்சு 2008ல. ஸோ அப்போதான் இந்த ரொனால்டோ, கக்கா, பென்சிமா, ஜாபி அலோன்சோ இவங்களெல்லாம் வச்சு அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிச்சாங்க. ஆனால் மேனேஜர் அன்ஃபார்ச்சுனேட்லி செட் ஆகல. ஸோ மேனுவல் பெலிகிரினி தான் வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜராக இருந்தார் இந்த செகண்ட் கேலக்டிகோஸோட சீசன். ஸோ எவ்ரிபடி நியூ, ஓகே இந்த சீசன் இவர் ஜெயிக்கலன்னாலும் கண்டிப்பா அடுத்த சீசன் ஒரு பெரிய மேனேஜர் வருவாங்க. ஸோ ஜோசே அப்போதான் கரெக்டா இன்டர் மிலானோட சாம்பியன்ஸ் லீக் வந்து ஜெயிச்சாரு. ஆனா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் முன்னாடியே த லிங்க்ஸ் வேர் லைக் க்ரோயிங். ஸோ எவ்ரிபடி நியூ ஜோசே இங்க தான் வரப்போறாரு அடுத்து அப்படின்னு சொல்லி ட்ரெபிள் அடிச்சது இல்ல இன்டர் மிலான்ல. எஸ், இன்டர் மிலான்ல ட்ரெபிள் ஜெயிச்சது. நம்மால் ட்ரெபிள் ஜெயிச்ச கையோட அடுத்த நாளே மேட்ரிட் கிளம்பிட்டாரு. ஸோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ப்ரீ அக்ரீட் வித் பெரஸ். ஸோ ஜோசே தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கதான் வந்து இந்த ஃபியர்ஸ் ரைவல்ரி ஆரம்பிச்சது. அண்ட் ஐ திங்க் அந்த அடுத்த 3 வருஷம் வந்து இட் வாஸ் லைக் பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்ரி டைம் பிட்ச்ல இவங்க கிளாசிக்கோ. ஸோ ஜோசே வந்து ஃபர்ஸ்ட் கிளாசிக்கோல போய் பயங்கரமா செருப்படி வாங்கிறார். ஃபைனல் ரொம்ப எம்பாரசிங் டிஃபீட். அவங்க மேட்ரிட் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, போய் இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் பிடிச்சி 6-7 அடின்னு அடிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் ஜோசே வர வந்த உடனே அவர் எப்பவும் அவருக்கு பிடிச்ச ஒரு குரூப் சேர்ப்பாங்கல்ல. ஸோ அப்போதான் 2010 வேர்ல்ட் கப் வேற முடிஞ்சது. வேர்ல்ட் கப்ல நல்லா ஆடின ஷாப்பிங் லிஸ்ட், சமி கதிரா, மீசட் ஓசில், ஆங்கிள் டி மரியா, இவனுங்க எல்லாம் அந்த அடுத்த ஜென்ரேஷன் ஒரு சூப்பர் ஸ்டார்ஸையும் சேர்த்துட்டானுங்க. ஸோ அந்த கலாக்டிகோஸ் வந்து லைக் கெப்ட் எக்ஸ்பேண்டிங். ஸோ ஜோசே அந்த ஃபர்ஸ்ட் இதில் அடி வாங்கினதுக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் பெரஸே ரொம்ப எம்பாரஸ்டிங்காக இது வந்து மேட்ரிட் ஹிஸ்ட்ரியிலே தான் ஃபர்ஸ்ட் டிஃபீட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் ஜோசே வெண்ட் ஆன் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அவனுக்கு வந்து ஒரு 2 கிளாசிக்கோக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு இந்த
the only way he can win is he has to play ugly. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த அடிக்கிறது, குத்துறது, வெட்டுறது, The இந்த dirty side of மூஞ்சில El Clasico. எஸ் த டர்ட்டி சைட் ஆஃப் எல் கிளாசிக்கோ எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சது அங்கேருந்து தான். ஆனா ஜோசே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டான் பெப்பை வந்து நிப்பாட்டுறதுக்கு. ஏன்னா டிஸ்பைட் வாட் எவர் ஹி டிட், பெப்ஸ் டீம் வாஸ் ஸ்டில் வெல் ட்ரில்ட். அண்ட் அவங்க வந்து எவ்வளவுதான் தாக்கு பிடிச்சாலும் ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் போதும் மெஸ்ஸி கோல் அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இட் டுக் அட்லீஸ்ட் அந்த செகண்ட் சீசன் தான் ஃபைனலி வந்து ஒரு 1 சீசன் ஆஃப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் செகண்ட் சீசன்ல தான் ஃபைனலி ஒன் த லீக். ஸோ இட் வாஸ் அ ஹியூஜ் ஹார்ட் ஒர்க். அண்ட் ஐ திங்க் அதோட டோல் வந்து நம்ம ஆள் மேல ஹெவியா எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஜோசே கிட்ட இருந்தா அதுக்கப்புறம் நம்ம இவ்வளவு வருஷத்துல we didn't see much. இதுல மெயின் என்னன்னா வந்து ஜோசே வாண்டட் தட் பார்சலோனா ஜாப். அவன் வந்து செல்சில இருந்து he worked to go to Barcelona தான். His aim was to be in Barcelona because he started his career as assistant in Barcelona for Bobby Robson and Louis van Gaal நினைக்கிறேன். I'm not sure. அவங்க ரெண்டு பேர் கீழ அசிஸ்டண்டா இருக்கும்போது Pep was a player, so they were all together தான். Then when Frank Rijkaard sack பண்ணும்போது Barcelona was looking at Jose. செல்சியில் வேற இருக்கா நம்ம அங்கேருந்து கிளம்புறான், வில் ட்ரை டு சைன் ஒன்னே. அந்த இன்டர்வியூல வந்து நம்ம தலைவன் வந்து ரொம்ப காக்கியா பிஹேவ் பண்ணிட்டான். நான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க பெஸ்ட் மேனேஜர் நான் தான், நான் இப்படிதான் இருக்க போறேன், அந்த மாதிரி பயங்கரமா பேசி போயிட்டான் போல இருக்கு. பட் பெப் குவார்டியோலா வாஸ் அ அகாடமி மேனேஜர் அட் பார்சலோனா. அண்ட் பெப் குவார்டியோலா எக்ஸாக்ட்லி. ஸோ பெப் குவார்டியோலா வந்து புட் மீ அண்ட் யூ வில் வின் எவ்ரி திங், ஐ ஹாவ் திஸ் டிஎன்ஏ, நான் இங்க இருந்தா வந்திருக்கேன். ஸோ ஜோசே வந்து அது ஒரு சவர் மொமெண்ட், அவனுக்கு வந்து ஒரு சவர் ஆப்பிள் மாதிரி. நான் இந்த கிளப்பை நான் நினைச்ச கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, சம் பீப்புள் மனசோடந்து விட்டுருவாங்க, சம் பீப்புள் ஸ்டார்ட் ஹேட்டிங் தட், ரைட்? அந்த மாதிரி ஒரு சைக்கோபாத்தா மாறிட்டான் நம்ம மாறி, இவங்களை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது. பட் அதர் தேன் தட் எவ்ரி திங் எல்ஸ் தினேஷ் சொல்லிட்டான். அந்த ஹோல் திங், ஹவு இட் டுக் அ டோல் அண்ட் ஹவு ஹி ட்ரை டு மேனேஜ் சம்திங், ஐ திங்க் ஹி ஆல்ரெடி கவர்ட் தட். பட் there's a very deep and dark part in Jose Mourinho's heart for Barcelona, which he just couldn't accept that, okay, they didn't want me now, I also don't want them அப்படின்னு. Ancelotti. But coming from that, the two greatest players to play for Madrid and Barcelona, or the goats of all time, விஜய் மாதிரியே வந்து ஓஜி கோட் வெர்சஸ் கோட், CR7 வெர்சஸ் மெஸ்ஸி. 2000ஸ்லயும் இந்த ஏர்லி 21st சென்ச்சுரிலையும் நடந்த அந்த மேட்சஸ்ல வந்து இஸ் தேர் எனி மேட்சஸ் தட் ஸ்டாண்ட் அவுட் உங்க மெமரியில, ஆர் இஸ் தேர் எனி ரொனால்டோ ஆர் மெஸ்ஸி மொமெண்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் இருக்கா உங்ககிட்ட? எனக்கு வந்து ஒரு மேட்ச், ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் இயர், ஐம் நாட் குட் வித் இயர்ஸ் எக்ஸாக்ட்லி, பட் ஆளுக்கு 2 கோல் அடிப்பானுங்க. அந்த மேட்ச் வந்துட்டு இட்ஸ் மேட்ச் தட் ஐ வாஸ் லைக், இவன் அடிப்பான் அவன் அடிப்பான், இவன் அடிப்பான் அவன் அடிப்பான். நான் வந்து டேய் இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா, அந்த மாதிரி இந்த மேட்ச் தான் அந்த காம் டவுன் செலிப்ரேஷன் ரொனால்டோ இன்னொன்னு பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த கேம்ப் நோல. அந்த மேட்ச் வந்து வாஸ் லைக் யூ ஆர் விட்னஸிங், அதாவது ஒரு கிரேட்னஸ் நீ பாப்ப மேட்சுகள்ல. யூ வில் see, if you take Premier League, right, you will see Salah, you will see probably KDB, அந்த மாதிரி கிரேட்னஸ் you will witness one. But you to see both sides of the pitch from two different players, அது எப்படி இருந்துச்சுன்னா, they both know they both believe they are the best in the world and they both show that they are the best in the world. and அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இன்டென்ஸ், ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு மேட்சா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. I will never forget that match. எனக்கும் இந்த மேட்ச் ரொம்ப ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் இதுதான் அந்த கேம்ப் நோல ரொனால்டோ அந்த கோல் அடிச்சு காம் டவுன் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த கேம் வேர் வந்து அந்த ரொம்ப 2 சூப்பர் ஸ்டார்ஸும் தேவர் அட் தர் பீக்ல. ஸோ அந்த கேம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் அண்ட் டிஸ்டிங்டிவா வந்து ஞாபகம் இருந்தது. தென் அதர் கேம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து ஒரு ரஃபா பெனிட்டஸோட ஒரு இந்த கலாக்டிகோஸ் ரியல் மேட்ரிட், எஸ்டாப்ளிஷ்ட் கலாக்டிகோஸ் ரியல் மேட்ரிட் பார்சலோனா வந்து ஃபைனல் அப்படின்னு அடிச்சுட்டு போவாங்க. தே லிட்டரலி schooled Real Madrid, and Andres Iniesta I think got a standing ovation for this match ன்னு நினைக்கிறேன். இந்த Andres Iniesta வந்து வேற லெவல், he was the man of the match in the game. எனக்கு தெரிஞ்ச இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, ஏன்னா முன்னாடியும் மேட்ரிட் ஃபைனல் வாங்கியிருக்காங்க. பட் அந்த டைம்ல வந்து த கலாக்டிகோஸ் வேர் ஜஸ்ட் அப்பதான் பில்ட் பண்ண ஆரம்பிச்ச இது ஆனா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டீம் வந்து ஃபைனல் வந்து அடிச்சுட்டு போனது வாஸ் லைக்
வேற லெவல் மெமரி. அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்பால் நம்ம அந்த கேம்ல வந்து பார்த்தது வாஸ் எக்ஸப்ஷனல் ஃப்ரம் பார்சலோனா. இப்போ நான் சொன்ன அந்த ஆண்ட்ரஸ் இனியஸ்டா மேட்சுக்கு அப்புறமா பெனிட்டஸ் வந்து தூக்கிட்டாங்க. இட் டிட்ன்ட் லாஸ்ட் லாங். தென் ஜீசு கேம் இன் அண்ட் அவங்களுக்கு வந்து பாத் வந்து மாற ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி லைக் இந்த பிக் கிளாசிக்கோ விக்டரிஸ் தட் பார்சலோனா அச்சீவ்ட்ல, it was also like a peak of their footballing prowess, but also like it kick-started Madrid's next comeback. So அது வந்து ஒரு ரெண்டு சைட் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி இருந்தது. பட் இந்த கோட் டிபேட் இருக்குல்ல, there is will there never be an answer for this? I think in the United fans and Madrid fans will always say that Ronaldo is the GOAT, and also all the Portuguese fans will say Ronaldo is the GOAT. Everybody else will say Messi is the GOAT. Lea, is there an answer for this? ஏன்னா there is nothing to separate, right? Like goals பார்த்தாலும் வந்து they almost scored the same amount of goals per match. Like maybe Messi வந்து நிறைய assists வந்து he was phenomenal even in El Clasicos. கிளப் வச்சு பார்த்தாலும் வந்து ரெண்டு கிளப்புமே வந்து have won more than 100 trophies. So there is no meter. It is just about personal opinions. அப்போ then சரி, இவன் 8 ஜெயிச்சிருக்கான், அவன் 5 Ballon d'Or ஜெயிச்சிருக்கான். பட் ரொனால்டோ has been nominated record more than any other player. number times. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து யூ கான் பிரிங் அ கம்பேரிசன். அதாவது ஒரு Ballon d'Or வாங்கினாலே இஸ் அ லெஜெண்ட். சரியா, 3-4 ஜெயிச்சா இஸ் ஆல்ரெடி எலீட் லெஜெண்ட். அது ஒரு வேர்ட் இருக்கானே தெரியல. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் 2 players who have கிறிஸ்டியானோ ஒரு இதுல சொல்லுவான் தெரியுமா, we both shared the stage for 10 years. For a decade, நீங்க yeah. என்ன பேசிட்டு இருக்கீங்க, for a decade. So literally இவன் 8 அவன் 5 ஜெயிச்சதை மட்டும் எடுத்தாலே we have what 13 years they both have been 1-2 pushing each other to the limit. சின்ன பையனா இருக்கும்போது when they were young I used to say Cristiano is the GOAT. Then after some time I used to think okay Messi is the GOAT. And then I believed okay Cristiano's இவ்வளோ கோல்ஸ் அடிச்சிருக்கான். It's a fight that I have with myself to tell who's the GOAT. Okay, இப்போ at this phase probably வயசாயிருச்சா தெரியல, I feel like seeing them both nearing retirement, I feel like I cannot say who is the GOAT and I just want to leave it like that, and that's the beauty அப்படின்னு நினைக்கிறேன். It's not like a confusion அந்த மாதிரி இல்லை. Let's not go into that. We enjoyed the era, அப்படியே விட்டுருவோம் அவங்கள அப்படின்னு எனக்கு தோணுது. இதுல வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் திங் என்னன்னா தே போத் பிளேட் மோஸ்ட்லி இன் த சேம் எரா. ஐ திங்க் வந்து இஃப் தே வுட் ஹவ் பிளேட் இன் அ டிஃப்ரெண்ட் எரா தே வுட் ஹவ் பீன் லைக் மைல்ஸ் அஹெட், லைக் கோட்ஸ் ஆஃப் தேர் எரா இன் ஓன் வே. லைக் நம்ம இந்த டிபேட் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைக் அன்ஃபேர் டு கம்பேர் அஸ் வெல் வாட் தே இண்டிவிஜுவலி அச்சீவ்ட். ஸோ ரொனால்டோ வந்து சக்சஸ்ஃபுல்னு சொல்றதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு கம்பேர் ஹிம் வித் மெஸ்ஸி, அண்ட் சேம் கோஸ் வித் மெஸ்ஸி அஸ் வெல். யூ டோன்ட் ஹாவ் டு கம்பேர் ஹிம் ரிலேட்டிவ் டு ரொனால்டோ டு சே ஹீ இஸ் த கிரேட்டஸ்ட். ஸோ மெஸ்ஸி is definitely one of the greatest. Ronaldo is definitely one of the greatest. I'll always leave this debate like that. Talent wise, Messi is like probably the greatest that we will ever see. I don't think we might not find another superstar in the level இவ்வளோ வருஷம். We have to put into perspective the longevity. இப்போ இந்த சில பேர்லாம் வந்து ஈவன் ரொனால்டினியோ நம்ம வந்து சொல்றோம்ல, இப்போ கூட ஐ ஹாவ் மோர் அட்மிரேஷன் ஃபார் ஹிம். ஆனால் நீ சொன்ன மாதிரி இட் டிட் லாஸ்ட். ஹி ஹேட் ஒரு பீக் 4-5 years அண்ட் நம்மால் வந்து ஸ்டேஜ்ல இருந்து போயிட்டான். இவங்க ஆனா வந்து தே கெப்ட் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் வந்துட்டாங்க. பட் மெஸ்ஸி ஈவன் ஒன் Ballon d'Or லைக் வெரி ரீசென்ட்லி. ஸோ விச் மீன்ஸ் இவ்வளோ வருஷத்துக்கு அந்த ஹையஸ்ட் லெவல்ல போய் காம்பீட் பண்றது. இப்போ நிறைய பேர் ரொனால்டோவை ஒரு மொக்க லீக்ல போய் அடிக்கிறான்னு ட்ரோல் பண்றான். ஆனா 41 வயசுல வந்து அவன் பண்ற விஷயங்கள் we don't know if somebody else could do in the future. அந்த வயசுக்கு அந்த டெடிகேஷன் இருக்குல்ல, the dedication that he has for the game, அதெல்லாம் வந்து I don't think many people can replicate. Despite அவன் வந்து ட்ரோல் பண்ணாலும் சரி, அவன் கழுவி ஊத்தினாலும் சரி, அவங்க வந்து அந்த ஸ்போர்ட்டுக்கு வந்து கொடுக்கறத நிப்பாட்டவே இல்லை. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ ஹியூஜ் கிரெடிட் அண்ட் ஹியூஜ் திங் டு அட்மயர். அண்ட் ஐ திங்க் வந்து நம்ம அடுத்த வேர்ல்ட் கப் குட் பி த லாஸ்ட் டைம் நம்ம அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தீஸ் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். எனக்கு அவங்கள பார்க்கும்போது வட சென்னையில ராஜன் சொல்லுவான் தெரியுமா, இவங்கள மாதிரி பேப்பர் ரோடி நான் கிடையாது, நான் உனக்கு இப்ப தெரியும் அப்படின்னு. அதுக்கு டைலாக் வந்து ஃபுட்பால்ல சொல்லக்கூடிய 2 பேர்னு சொல்லணும்னா அது வந்து மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ மட்டும்தான் சொல்ல முடியும். நாட் மரடோனா, நாட் பீலே, நாட் ஆல் தோஸ் பீப்புள்.
இந்த 2 பேரால மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அந்த டயலாக வந்து சொல்லவே முடியுமே. ஒரு பியூர் ஏலியன் லெவல் டேலண்ட்டை வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணது அண்ட் அந்த ஏலியன் லெவல் டேலண்ட்டுக்கு ஹார்ட் ஒர்க்னாலையும் வந்து கம்பீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஒர்க்னால அந்த பீக்கை வந்து சஸ்டெயின் பண்ணது வந்து ஐ திங்க் தே போத் ஆர் கோட்ஸ். தேர் இஸ் நோ கான்வர்சேஷன் அபவுட் இட். மூவிங் ஆன். Yeah. ஓகே, த கோட் ஏரா முடிஞ்ச உடனே மெஸ்ஸி வென்ட் டு பிஎஸ்ஜி, ரொனால்டோ ஒன் திங்ஸ் வித் ஜீசு அண்ட் தென் went to Juventus also for a record transfer. இதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். ஸோ கரண்ட் era of the El Clasicoல starting with what Zidane did for Madrid and also Barcelona's downfall and இப்போ கரண்டா வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. ஜிடான் வந்து டிட் அ குட் ரீபில்டிங் ஜாப். அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஆல்மோஸ்ட் ஹேட் ஆல் த ரிசோர்சஸ், அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் அந்த பழைய கலாக்டிகோஸ்ல எல்லாரும் இருந்தாங்க. செகண்ட் டைம் வந்தது வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த தேர்ட் கலாக்டிகோஸ் ஃபேஸ். அடுத்த கலாக்டிகோஸ் வந்து திருப்பி ரியல் மேட்ரிட் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் வந்து இந்த வினிஷியஸ், ராட்ரிகோ, ஹெடர் மிலிட்டோ, நாங்க வந்து ரியல் மேட்ரிட் ஹேட் பார்சலோனா நெய்மாரை வந்து சைன் பண்ணதுல இருந்து ரியல் மேட்ரிட் வேர் வெரி அடமெண்ட், நாங்க அடுத்த நெய்மாரை நாங்க தான் கண்டுபிடிக்கும்னு சொல்லி பிரேசில்ல தெரு தெருவா சொல்லிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். அதுதான் போய் வினிஷியஸ், ராட்ரிகோலாம் யாருன்னே தெரியாது, அவங்கள போய் 40 மில்லியன் 50 மில்லியன் கொடுத்து 16-17 வயசுல வாங்கிட்டு வந்து விட்டானுங்க. ஏன்னா தே வாண்டட் டு மேக் ஷுவர் இவங்க தான் அடுத்த நெய்மாரை வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெறி இருந்தது. ஸோ இவங்கள பிளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டார்ஸ், ஐ மீன் பென்சிமா அந்த டைம்ல வந்து சீனியர் ப்ராய்டர் பென்சிமா, மாட்ரிச் இவங்களெல்லாம் வச்சு he started the next rebuild. அண்ட் இப்போ வந்து இந்த ஃபேஸ் இஸ் லைக் திருப்பி தட் ரீபில்ட் இஸ் இன் அ குட் டைரக்ஷன். பார்சலோனா மீன்வைல் வந்து அவங்களோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல வந்து தே காட் அ நியூ பிரசிடென்ட், அந்த டைரக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி போயிருச்சு. ஸோ லா மெஸ்ஸி ஓரியன்டா இருந்த பார்சலோனா வந்து பெப் கார்டியோலா, இந்த லூயிஸ் என்ரிகே இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தே வெண்ட் ஆன் த சைனிங்ஸ் மோட். லைக் வந்து இந்த வரிசையா போய் எக்கச்சக்க பிளேயர் சைன் பண்ணாங்க. ஆமா, கொட்டினியோ, டெம்பெல்லே, கிரீஸ்மன், இவங்க கொடுமை என்னன்னா இவங்க எல்லாருமே ரைட் ஆஃப் ஆயிட்டு யாருமே வந்து செட் ஆகல. அண்ட் தே கெப்ட் சைனிங் லைக் கவுண்ட்லெஸ் பிளேயர்ஸ். இன்னைக்கு கூட பார்சலோனா சைனிங்க்கு கஷ்டப்படுறது அந்த பீரியட்ல பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ்னாலதான். அது வந்து இப்ப திருப்பி ரீசெட் ஆகி லைக் அகைன் இப்ப லாஸ்ட் சீசன்ல இருந்து ஃபிளிக்கு கீழே தே ஹவ் கான் பேக் டு லா மெஸ்ஸியால இருக்கிற பிளேயர்ஸ்ல இருந்து இந்த காவி, பெட்ரி, ஃபெர்மின், எக்கச்சக்க பேர் லைக் Yamal is probably the biggest of them. So அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த ரீஇன்டகிரேஷன் ஆஃப் லா மெஸ்ஸியா இஸ் தேர் அண்ட் அதுதான் அவங்களோட கோர் அண்ட் ஹார்ட். அதை வந்து இப்ப திருப்பி they have again re-established. ஆனா ஒரு பெரிய fascinating thing that I have seen is every Galactico series இருக்குல்ல, so every Galacticos eraல Barcelona has had a strong reply. So 2000ல அவ்வளோ பெரிய Galacticos, இது பெக்கம், ஜிடான், ரொனால்டோ இவங்க எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. பட் they had Ronaldinho as one global superstar who turned it all around for Barcelona. அடுத்த ஏராக்கு வரும் மெஸ்ஸி was one global superstar who competed against so many like Ronaldo, Kaká, like Benzema, எக்கச்சக்க பேர் வந்தாங்க. இந்த ஏரால அகைன் சேம் கிலியன் எம்பாப்பே, ஜூட் பெல்லிங்கம், வினிஷியஸ், ராட்ரிகோ, வால்வர்டே. ஸோ இவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பில்ட் ஆச்சு. அகைன் லா மெஸ்ஸியா கிராஜுவேட், அவங்களுக்கு வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி லமீன் யமால் பர்ஸ்ட் ஆன்டு தி சீன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரி. ஐ நெவர் நோட்டிஸ் நீ சொல்ற வரைக்கும். இப்பதான் வந்து when you say it, yeah. எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் ஒருத்தர் வருவார் அவதாரமான்ற மாதிரி. இட் வாஸ் லைக் எவ்ரி era had one superstar அந்த மாதிரி இருந்தது. That is actually a testament to football. There is no right way சொல்லி நீ வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிக்கவும் முடியாது. Do you think அந்த intensity of the El Clasico வந்து is still the same now? அதாவது இந்த பெப் ஜோசேரால both the goats fighting it out on the field, அதுக்கப்புறமாவும் வந்து do you think the intensity of the El Clasico is still the same? Because
அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சப்சைட் ஆயிருக்கலாம், பட் ஸ்டில் ஆன் ஃபீல்ட் பேட்டில் இஸ் த சேம், ரைட்? Do you think it's diminished a bit? On the field, probably, yeah, it's not intensive as it was in Cristiano Messi's era, but El Clasico is El Clasico. There's only one El Clasico. The classic, apniya solranga. There's only one game which is called the classic game. And El Clasico, it's not just in Spain and Europe. South America, Africa, Asia, everybody watches this game. And El Clasico is the most watched football game, more than the World Cup final sometimes. So அதுக்கான அந்த aura and power will always be there. No matter who plays, அந்த squad நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, there will be always people who will tune into El Clasico when it's played. Simple as that. அது லீகா இருந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் லீகா இருந்தாலும் சரி, when El Clasico is on TV, people watch that. It's like என்ன சொல்றது, it's the mecca of football மாதிரி, to be honest. அதை you can't miss it. குவாலிட்டி வைஸ் இண்டிவிஜுவலி டீம்ஸ் இப்போவும் நல்லா தான் இருக்காங்க. ஐ திங்க் இப்போ ஒரு அசெண்டன்சி திருப்பி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியல் மேட்ரிட் ஒரு சாபி அலோன்ஸோக்கு அடியில் இப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்சலோனா லாஸ்ட் சீசன் தேவ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஃபிளிக். ஸோ திருப்பி அந்த ஒரு அசெண்டன்சி அடுத்த ஒரு 1-2 சீசன்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். பார்த்துக்கிட்டீங்க மக்களே, திஸ் இஸ் ஆர் டேக் ஆன் எல் கிளாசிக்கோ. உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் மெமரிஸ், ஃபேவரட் மேட்சஸ், ஃபேவரட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. வில் டிஸ்கஸ். ஓகே, வீடியோ முடியல. நவ் வி கம் டு தி சர்ப்ரைஸ். ஒரு அலப்பறையான ஒரு குவிஸ் செஷன் இனிமே ஒரு வீடியோலையும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நம்ம குவிஸ் மாஸ்டர் தினேஷ் 3 குவிஸ் ரெடி பண்ணியிருக்கா போல. ஓகே, ஸோ எல் கிளாசிக்கோ ரிலேட்டட் குவிஸ் தான்ல. கம்ப்ளீட்லி எல் கிளாசிக்கோ ரிலேட்டட் குவிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் கவரிங் பிளேயர்ஸ் ஹூ பிளேட் ஃபார் ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது இந்த பிளேயரோட கிளப் பாத் அண்ட் இஃப் யூ சி ஹிஸ் கிளப்ஸ், he is one of the last players to have played for both Real Madrid and Barcelona. So இது யாருன்னு தெரியுதா? அலான்சோ. Yes. But Marcos on Chelsea தான் நீ மறைச்சிருக்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் black பண்ணிருக்கியா? Yes. ஆமா, Correct. black பண்ணிருக்கியா? Marcos Alonso is the player. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, பார்சிலோனா என்னடா பாஹியாவா? So இவனோட Dani Alves. இவ்வளவு லாங்கான கரியரா? யாரு? Correct. Dani Alves. Dani is the Alves. answer. PSG, யுவென்டஸ், பார்சிலோனா. நல்ல கெஸ். பாஹியால தான் கண்டுபிடிச்சேன் பிரேசிலியன். எனக்கு பாஹியா நீ பாஹியா வச்சு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்ச. ஓகே, பரவாயில்ல. ஓகே, அடுத்த கேள்வி. நம்ம நிறைய கிளப்புக்கு போயிருக்கு. டாவிட் வியா. வியா கரெக்ட்னு நினைக்கிறேன். எஸ், நான் மறைச்ச கிளப் வெலன்சியா. வெலன்சியா பார்சலோனா டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ சூப்பர், சம குவிஸ். இந்த மாதிரி குவிஸை கண்டினியூ பண்ணுமா அப்படின்னும் கெஸ் பண்ணி விடுங்க. இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆஃப் சைட் அலப்பறைஸ்.